யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். பயணத்தில் நாம் பகவானுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அனுபவங்கள் அனைத்தும் பார்த்தசாரதி ஐயா பகவானுடன் இருக்கும் காலங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இந்நூலில் எழுதியிருக்கிறார். அதை நாம் தினமும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பயணத்தில் பார்ப்பது மின்விசிறி. அது ஒரு கடுமையான கோடை காலம். நான், முருகேசன், சிவசங்கர் ஆகியோர் யோகியை காண திருவண்ணாமலை வந்திருந்தோம். நாங்கள் எப்பொழுதும் வந்தாலும் யோகி எங்களுடன் மட்டுமே இருந்து அருள் பாலிப்பார். சிற்சில சமயங்களில் நாங்கள் யோகியுடன் சன்னதி தெரு வீட்டில் தங்கியிருப்போம். அந்த தடவை நாங்கள் யோகியுடன் வந்தபோது யோகி எங்களை சன்னதி தெரு வீட்டில் தங்க வைத்தார். சூரிய பகவானின் தகிப்பால் சன்னதி தெரு வீட்டின் கூடம் உஷ்ணமேறி கொதிகலன் போன்று இருந்தது. யோகி எங்களுடன் பல்வேறு ஞானிகளை பற்றியும் அவர்களது உபதேசங்கள் பற்றியும் விஸ்தாரமாக கூறினார். ராமாயணம், மகாபாரதம், உபனிஷத்துக்களின் சாரங்களையும் யோகி விவரித்தார். முடிவில் குருபக்தியின் தாத்பரியத்தையும் முக்கியத்துவத்தையும், குருவை சரணாகதி அடைவதை பற்றியும், குரு சாட்சாத்காரம்தான் தெய்வ சாட்சாத்காரம் எனவும் அருள் பொங்க எங்களுக்கு புரியும்படி பகன்றார். யோகி எதேச்சையாக சொன்ன சத்தியத்தின் குளிர்ச்சி எங்களை கோடையின் உக்கிரத்தை மறக்கச் செய்தது. யாரோ அன்பர் யோகிக்கு சமர்ப்பித்த ஆகாரத்தை யோகி எங்களோடு பகிர்ந்து கொண்டார். இரவிலும் சில அன்பர்கள் கொண்டு வந்த உணவு யோகிக்கும் எங்களுக்கும் போதுமானதாக இருந்தது. இரவு 10 மணிக்கு மேல் யோகி எங்களுக்கு படுத்துக்கொள்ளச் சொன்னார். தானும் 2 தூண்களுக்கு இடையே விரிக்கப்பட்ட பாயில் படுத்து உறங்கலானார். ஒரு மெல்லிய போர்வையை போர்த்தி கொண்டு யோகி தூங்கினார். மெலிதான ஒரு இசை போல அவரது குரட்டை ஒலி ஒரே சீராக வந்து கொண்டிருந்தது. எங்களது நிலை வித்தியாசமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது. எங்கள் தேகங்களிலிருந்து வியர்வை ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. சன்னதி தெரு வீட்டின் கூடத்தில் ஜன்னல்களே கிடையாது. கூடத்தின் மேலே உள்ள மாடத்தில் கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன. பின்கதவையும் முன்கதவையும் யோகி பூட்டிவிட்டார். யோகி படுத்திருந்த இடத்துக்கு மேலே ஒரு மின்விசிறி ஓடலாமா வேண்டாமா என தயங்கி தயங்கி மெதுவாக சுற்றியது. அதிலிருந்து காற்றே வரவில்லை. நாங்கள் எங்கள் சட்டைகளை கழற்றி பனியன்களையும் கழற்றி அவற்றால் விசிறிக்கொண்டோம். அப்போதும் எங்களது வியர்வை நிற்கவில்லை. உடம்பில் உள்ள ஈரமெல்லாம் வேர்வையாக வெளியேறிக் கொண்டே இருந்தது. நான் யோகிக்கு எதிரில் வலப்பக்கத்தில் விரித்திருந்த சாக்கு விரிப்பின் மீதும், முருகேசன் யோகிக்கு நேர் எதிரில் விரிக்கப்பட்டிருந்த பாயின் மீதும், சிவசங்கரன் பெண்கள் உட்காரும் பகுதியில் விரிக்கப்பட்டிருந்த பாயின் மீதும் படுத்திருந்தோம். சிறிது நேரத்தில் படுக்கவும் முடியாமல் உட்கார்ந்து இருக்கவும் முடியாமல் வியர்வையாலும் உஷ்ணத்தினாலும் பரிதவித்து விட்டோம். முருகேசன் மேலே சுழன்று கொண்டிருந்த மின்விசிறியை பரிதாபமாக பார்த்து கொண்டே இருந்தார். அந்த விசிறி சிறிது சிறிதாக வேகமாக சுற்றக்கூடாதா என ஆதங்கப்பட்டு கொண்டார். வாழ்நாட்கள் எல்லாம் குளிர்சாதன வசதி உள்ள வீட்டிலும் அலுவலகத்திலும் கழித்த அவருக்கு அந்த சூழ்நிலை அக்னிகுண்டத்தில் உட்கார வைத்தது போல் இருந்தது. அந்த மின்விசிறியின் திருகு விசை சிவசங்கரன் படுத்திருந்த இடத்துக்கு எதிரில் இருந்தது. முருகேசன் கெஞ்சும் குரலில் மெதுவாக சிவசங்கரனிடம் அந்த மின்விசிறியின் சுழற்சியை சற்றே அதிகரிக்கச் சொன்னார். சிவசங்கரன் தயங்கினார். யோகியின் உத்தரவு இல்லாமல் மின்விசிறியின் சுழற்சி எப்படி அதிகரிக்கப்படுத்துவது? ஆனாலும் முருகேசனின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. மீண்டும் முருகேசன் கெஞ்சினார். சிவசங்கரன் இளகினார். சற்றே தைரியத்தை வரவழைத்து கொண்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்து பூனையைப் போல் சத்தமில்லாமல் நடந்து சென்று மின்விசிறின் சுழற்சியை ஒரு எண் அதிகப்படுத்தினார். நடந்து கொண்டிருந்த மின்விசிறி சற்றே ஓட எத்தனித்த போது யோகி அக்கணமே எழுந்து உட்கார்ந்து கொண்டு, சிவசங்கரா, சிவசங்கரா, இந்த பிச்சைக்காரனுக்கு மிகவும் குளிர்கிறது
நீ அந்த மின்விசிறியை நிறுத்திவிடு. ஒரு கனத்த கம்பளியினால் தன்னை மூடிக்கொண்டு மீண்டும் படுத்துவிட்டார். வேறு வழியின்றி சிவசங்கரனும் மின்விசிறியை நிறுத்த முருகேசன் பலகீனமாகவும் பரிதாபமாகவும் அசட்டு சிரிப்பு சிரித்தார். மூவரும் எப்படியோ அந்த இரவு பொழுதை கழித்து விட்டோம். அடுத்த 3 நாட்களும் யோகியோடு தான் கழித்தோம். என்ன மாயமோ தெரியாது. அந்த இரவுக்கு பின் அந்த உஷ்ணமும் வியர்வையும் எங்களை பாதிக்கவும் இல்லை, பயமுறுத்தவும் இல்லை. என்றாலும் அந்த மின்விசிறி அதன் பின்பு யோகிக்காக ஓடவே இல்லை. இன்னும் எத்தனை லீலைகள் பகவானிடம் இருக்கிறது. இந்த பயணத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். பகவானோடே இருந்து கொண்டே இருப்போம். நாமத்தை கூறுவோம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.